ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிங்கிள் இன்கம் தான் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு டைப்பில் சேவ் பண்ணாமல் வெவ்வேறு மெத்தடில் சேவ் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சேவிங் பிளான் என்ன, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண போகிறீங்க, உங்களோட மந்த்லி பட்ஜெட்லேருந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 50,000க்குள்ளே இருக்குது உங்களோட சேலரி அப்படின்னா உங்கள் வருமானத்தில் 10% வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு 50,000 வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் 5,000 வந்து சேவ் பண்ணணும். 50,000க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் 20%லேருந்து 30% வரைக்கும் சேவ் பண்ணலாம் உங்களோட சேலரியிலேருந்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். சிலருக்கு வந்து அதிகமாக செலவுகள் இருக்கும் பொழுது அவங்களால சேமிப்பு கம்மியாக தான் பண்ண முடியும். சிலர் 50,000 சேமித்தாலும் அவங்க சம்பாதிச்சாலும் அவங்களால வந்து ஒரு 20,000 மேலே கூட சேவ் பண்ண முடியும். அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். சிலருக்கு வந்து சொந்த வீடு இருக்கும், வாடகை கொடுக்க தேவை இருக்காது. சிலருக்கு வந்து கடன் இருக்காது, நிறைய கமிட்மெண்ட் இருக்காது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்காது. அவங்க அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அதனால மினிமம் ஒரு 10% உங்களோட சேலரியிலேருந்து சேவ் பண்ணணும். உங்கள் மாத சேமிப்பு 5,000 இருக்குது அப்படின்னா எந்தெந்த மெத்தடில் சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். மந்த்லி நீங்கள் பட்ஜெட் போடும் பொழுதே எமர்ஜென்சி ஃபண்டுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க. 1000 rupees வந்து தனியாக ஏடிஎம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத அக்கௌண்ட்டில் நீங்கள் 1000 rupees வந்து போட்டு வைங்க. இது உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு லாங் டேர்முக்கு வந்து அது சேவிங்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வைங்க. உங்களோட சேலரி எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இவ்வளோ எடுத்து வைங்க, அவ்வளோ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லலை. இவ்வளோ முடியாதுன்னா உங்களால் இதில் ஹாஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை விட எக்ஸ்ட்ரா முடியும்னா இதையே நீங்கள் வந்து டபுளாக பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபோனில் டிஜிகோல்டு இருக்குன்னா அதில் அமௌண்ட் போடலாம். இல்லை உங்களால் அன்றைக்கி 10 ரூபா தான் போட முடியுதுன்னா ஒரு 10 rupees கூட ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் போடலாம். பட் டெய்லி 1 ரூபாயாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும். உண்டியலில் சேவ் பண்ணலாம், டிஜிகோல்டில் போடலாம். இல்லை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் உங்களை மெயின்டைன் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, ஜிபே இதெல்லாம் பண்ணுவீங்க ஏதாவது பொருள் வாங்கும்போது. இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்லேருந்து கூட ஒரு 100, 200 அந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். டெய்லி இல்லைனாலும் வீக்லியாவது பிளான் பண்ணிக்கோங்க. பட் இதை நான் டெய்லி சேவிங்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் கொண்டு வரேன். டெய்லி பாசிபிளா, என்னால் அது முடியாது அப்படின்னா இதை நீங்கள் வந்து வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ரிட்டனாக உங்கள் டைரியில் எழுதி வைக்கும்பொழுது இதை கண்டிப்பாக 100% உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். எடுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் எழுதி வச்சுட்டு பண்ணுங்கள். டெய்லி முடிஞ்சவங்க டெய்லின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் என்னால் இதை பண்ண முடியும்னா வீக்லி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸில் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கோல்டுக்காக எடுத்து வைக்கணும். ஏன்னா கோல்டோட ரேட்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ கண்டிப்பாக கோல்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி ஸ்கீம்ஸ் வந்து போடலாம். மந்த்லி ஸ்கீம்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். கோல்டு சேவ் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி ஸ்கீம்ஸ் போடலாம். டிஜிகோல்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஜிகோல்டு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை எனக்கு கோல்டு காயினாக நான் ஒரு 4 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வாங்கிக்கிறேன் அமௌண்ட் சேவ் பண்ணி அப்படின்னா கோல்டு காயின்ஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு 1 yearக்கு சேவ் பண்ணி டிஜிகோல்டு மூலமாக வாங்குறது இன்னமுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது. இது உங்களோட பர்சனல் விருப்பம் தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். கோல்டில் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணால், கோல்டு பீஸோ, இடிஎஃப்ஓ, கோல்டு காயினோ, கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமோ, இல்லை ஏதோ ஒரு டைப்பில் வந்து கோல்டில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னால் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், ஷேர் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நான் எதுக்குள்ளே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷார்ட் டேர்முக்கு இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு லாங் டேர்முக்கு இருக்கணும். பட் அமௌண்ட் வந்து சின்னதாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் பிபிஎஃப் போடலாம். இல்லை உங்கள் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் உங்கள் பேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து பிஎல்ஐ கட்டலாம். இல்லை எல்ஐசி,
இதை வந்து எந்தெந்த மெத்தட் பண்ண முடியுமோ மினிமம் அமௌண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கும். நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இப்போது இன்கம் வரும்பொழுது நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறோம், ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்போம். நம்ம வந்து ஒன்ஸ் ஜாபை குவிட் பண்ணும்போதோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு எது உதவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சருக்காக பண்ணி வச்சுருக்கிற சேவிங்ஸ் தான். ஸோ அதை லாங் டேர்ம் பார்த்துக்கோங்க. லாங் டேர்முக்கு என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவே நான் போடுறேன். அது பிஎல்ஐ போடலாம், பிபிஎஃப் போடலாம், எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடணும். 1000மோ 2000மோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்மளோட இந்த சேவிங்ஸ் வச்சு தான் நம்மளோட சின்ன சின்ன தேவைகள் கூட நம்ம பூர்த்தி பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி நம்ம பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிடுறோம். இப்போது நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதுவும் நம்மளோட சேலரியிலேருந்து தான் நம்ம பிளான் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இயர்லி ஒன்ஸோ இல்லை டேர்மாக கட்டுற மாதிரி இருந்தால் டேர்முக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய பொருள் வாங்கணும், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து சேவ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்னால் மந்த்லி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது தான் இந்த பெரிய பொருட்கள்லாம் வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஃபேமிலியில் ஒரு க்ளோஸ் ரிலேஷனுக்கோ இல்லை நம்ம வீட்லேயோ ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வரும். ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே, ஏன்னா நமக்கு எப்போ வரப்போகுது என்னன்றது கொஞ்சம் முன்னாடியே தெரியும். அப்போ ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் சேமித்து வைக்கணும். இல்லை நமக்கு ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி, பொங்கல், அதுக்கு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம், ஏதாவது பொருள் வாங்குவோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தனியாக இந்த ஷார்ட் டேர்ம்லேயே வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான். இதில் வந்து 500, 1000, 1500 உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் ஆர்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 500 கட்டினா ரிமைனிங் மந்த் எல்லாமே அதே சேம் அமௌண்ட் தான் கட்ட முடியும். நீங்கள் பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ணும்பொழுது இப்போது எனக்கு மெச்சூர்ட் ஆகிறதுக்கு இப்போ 15 மந்த்ஸுக்கு நான் பிளான் பண்ணி ஆர்டி போட்டுகிட்டே வரேன், பட் 14 மந்த்லேயே எனக்கு ஒரு செலவு வருது, நான் ஆர்டியை க்ளோஸ் பண்ண முடியுமானா தாராளமாக பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் உடனே ஒரு அடுத்த செகண்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் பேங்க் ஆர்டி வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அது உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரலனாலும் அது உங்களுக்கு வந்து சேவிங்ஸில் போய்கிட்டே இருக்கும். மந்த்லியோ வீக்லியோ ஒரு சேவிங் பிளான் பண்ணிவிட்டு டிஜிகோல்டில் போடலாம், இல்லை யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது இல்லை டிஜிகோல்டு, பிக்கி பேங்க் எது உங்ககிட்ட இருக்கோ அதில் வந்து டெய்லியோ வீக்லியோ பிளான் பண்ணி நீங்கள் ஒரு சேவ் பண்ணணும். 10 ருப்பீஸில் இருந்து 100 ருப்பீஸ் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸில் இருந்து நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்லேயே பண்ணிடலாம், இந்த டெய்லி வீக்லி சேவிங்ஸ்லாம். கோல்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் டிஜிகோல்டு போடலாம், மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் போடலாம், காயின் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கோல்டில் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும். ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி வந்து சின்ன சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து பார்க்கும்போது லாங் டேர்முக்கு வந்து சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். பிஎல்ஐக்கு, பிபிஎஃப் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், பட் வந்து டியூரேஷன் வந்து லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்னால் ஸ்கூல் ஃபீஸு, வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ், ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணி ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். இதுக்கு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டை விட பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து 5 இயர்ஸ் ஆர்டி மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 9 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதால நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்க்கு வந்து பேங்க் ஆர்டி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கவே கூடாது, கண்டிப்பாக 5 வருஷம் முடிஞ்சு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போயிடுங்க. இல்லை நான் நடுவில் சப்போஸ் எனக்கு தேவைன்னா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் ஆர்டிக்கு போயிடுங்க.
இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். உங்களோட பிளான் என்னன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.